வணக்கம். இப்போ ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போது, ஐயோ! அந்த ஒர்க்கா அப்படின்னு நினச்சிட்டு பண்ணோம் அப்படின்னா, டெஃபினட்டா அந்த ஒர்க் பண்ணும்போது நம்மளால ஒரு 100% எனர்ஜிய குடுக்க முடியாது. அதே நேரத்தில, "ஓ! இதுவா? சூப்பர். இது நம்ம ஜாலியா இருக்குமே!" அப்படின்ட்டு பண்ணீங்க அப்படின்னா, அதோட எனர்ஜி லெவல் வேற மாரி இருக்கும். ஸோ, இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்றோம் அப்படிங்கும்போது, நம்ம அந்த விஷயம் பண்ணும்போது நம்மளுடைய அந்த எனர்ஜி லெவல், அந்த மைண்ட் செட் அதுதான் வந்து ஆக்டிவிட்டியோடைய ஒரு சந்தோஷத்தையே அது டிட்டர்மைன் பண்ணுது. இப்போ நெறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்கேப் ஆவறதுக்காகவே வெக்கேஷன் போணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய ஒர்க்கே ஏன் வெக்கேஷனா இருக்கக்கூடாது? அப்படிங்கிற ஒரு ஆங்கிள்ல வந்து பார்க்குற மக்கள் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பத்தி தான் நான் இன்னைக்கு பேச போறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, புரோகிராமிங். புரோகிராமிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நெறைய பேர் வந்து ஒரு மேத்ஸ் மாரி பார்க்குறாங்க. ஆக்சுவலா சொல்லணும்னா கரெக்ட். புரோகிராமிங் வந்து ஒரு மேத்ஸ் மாரி தான். ஆனா மேத்ஸ்னாலே நெறைய பேருக்கு பிடிக்காது. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, அது சொல்லிக் குடுத்த விதம், அது அவங்க கிட்ட திணிச்ச விதம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த ஆங்கிள்ல பார்த்தீங்க அப்படின்னா, புரோகிராமிங்க வந்து நெறைய பேருக்கு தப்பா திணிச்சிருக்காங்க. அத பத்தின ஒரு புரிதல் வந்து தப்பாவே இருக்கு நெறைய பேர்கிட்ட. அது வந்து அப்படி கிடையாது. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து ஒரு மியூசிக் டைரக்டருக்கு வந்து ஒரு புது மியூசிக் போறதுக்கு எப்படி ஒரு சந்தோஷம் வருமோ, அதே மாரி ஒரு 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 சூப்பர் பவர், ஒரு காட் லைக் பவர். அத வச்சுக்கிட்டு நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். அப்படிங்கும்போது, அத அப்ரோச் பண்ற விதம் வந்து கம்ப்ளீட்டாவே வந்து கிரியேட்டிவ் ஆக்டிவிட்டி. அந்த கிரியேட்டிவ் ஆக்டிவிட்டி பண்ணும்பொழுது உங்களுக்குள்ளார வந்து கண்டிப்பா சொல்றேன், ஒரு நல்ல எனர்ஜி, நல்ல ஒரு சந்தோஷம் வரும். ஆனா அன்பார்ச்சுனேட்டா அந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல யாரும் புரோகிராமிங்க பார்க்கறதில்ல. சில பேர் பார்க்குறாங்க, பார்க்குறவங்க அத பத்தி உங்ககிட்ட நெறைய கம்யூனிகேட் பண்றது கிடையாது. ஸோ என்னுடைய இந்த எபிசோடோட அப்ஜெக்டிவ் வந்து அந்த ஆங்கிள பத்தி தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம புரோகிராமிங்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, புரோகிராமிங் அப்படிங்கிறது வந்து ஒரு கம்யூனிகேஷன். நம்ம ஒரு விஷயத்த கம்ப்யூட்டர் கிட்ட கம்யூனிகேட் பண்ண போறோம். ஸோ தட் அந்த கம்ப்யூட்டர் நம்ம என்ன சொன்னோமோ அதுக்கேத்த மாதிரி ஒர்க் பண்ண போகுது. அதுதான் வந்து புரோகிராமிங். ஸோ இப்படி பார்க்கும்பொழுது கம்ப்யூட்டர் கிட்ட நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது அப்படிங்கிற ஆங்கிள் பார்ப்போம். ஸோ கம்யூனிகேஷன் அப்படிங்கிறதே வந்து ஒரு ஆர்ட். புரோகிராமிங் அப்படின்னு சொல்லும்போது நான் இந்த வரியை நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராமாயணத்தில் வர கண்டேன் சீதையை அப்படிங்கிற ஒரு வார்த்தை. ஸோ ராமர் வந்து சீதையை பிரிஞ்சு சீதைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தவிச்சிட்டு இருக்கும்போது அனுமர் வந்து நான் கண்டேன் சீதையை அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த லைன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு லைன். ஸோ நான் சீதையை கண்டேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி கண்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை முன்னாடி சொல்கிறது மூலயமா அங்கே ஒரு கம்யூனிகேஷன் வந்து எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது பாருங்கள். அதே ஆங்கிள் தான் ப்ரோக்ராமிங்லேயும் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங்கை ஒரே டாஸ்க்கை 10 பேர்கிட்ட கொடுத்தீங்கன்னா 10 பேரோட கூட வித்தியாசமாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய அந்த கம்யூனிகேஷன் பேட்டர்ன் வந்து டிஃப்ரெண்ட். ஸோ அதுதான் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம பேசும்போதே சுற்றி வளைச்சி பேசாத நேராக மேட்ருக்குவா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே தான். ஸோ அதே மாதிரி கம்ப்யூட்டரில் நம்ம சொல்ல போகிற விஷயத்தை எப்படி வேணாலும் சொல்லலாம். அதுக்காகத்தான் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ எப்படி நம்ம வந்து ஜென்ரலாக தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு அப்படின்ற மாதிரி நிறைய மல்டிபிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது மக்கள் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டா ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு அதில் நீங்கள் ஹாப்பியாக உங்களால் கோட் அடிக்க முடிஞ்சது அப்படின்னா வெல் அண்ட் குட். பட் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது வந்து என்னை பொறுத்தவரையில் உங்களால் அந்த ஆர்ட்டை வந்து முழுசாக வந்து அனுபவிக்க முடியாது. இது வந்து எப்படி தெரியுமா இருக்குது, உங்களுக்கு மியூசிக் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டுன்னு ஒரே ஒரு கிட்டாரை மட்டும் கற்றுக்கிட்டா எப்படி இருக்கும். உங்களுக்கு மியூசிக் பிடிக்கும் அப்படின்னா மிருதங்கத்தையும் கற்றுக்கலாம், வயலினையும் கற்றுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் தான் நீங்கள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை பார்க்கணும். ஸோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒரு டூல். ஆனால் அந்த டூல் மேட்ரு கிடையாது. அதுலேருந்து நம்ம பில்ட் பண்ண போகிற அந்த மியூசிக் எப்படி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து கிட்டார் இருக்க மாதிரி, வயலின் இருக்க மாதிரி ஒரு அதை எப்படி இன்னும் கொஞ்சம் கேட்டகரைஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வோக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட், அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அதை கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லையும் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் பேராடிம்ஸ்னு ஒன்று இருக்குது. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங், ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங், லாஜிக்கல் ப்ரோக்ராமிங் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கும்போது எப்படி ஒரு டிஃப்ரெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கும் எப்படி வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மூட் க்ரியேட் ஆகுது இல்லைங்களா, அந்த மாதிரி சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அவ்வளோ ஜாலியாக இருக்கும். ப்ரோக்ராமிங்கை வந்து ஃபஸ்ட்டு அப்படி பார்க்க ஆரம்பிங்க. ஸோ இதுவரை நீங்கள் எப்படி பார்த்துட்டு இருந்தீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஃப்ரம் ஹியர் ஆன் ப்ரோக்ராமிங்கை வந்து ஒரு மியூசிக் மாதிரி பாருங்கள். மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது. ஸோ அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது எப்படி இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் வந்து நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற ஆங்கிளும் நான் சொல்கிறேன். இந்த டிஃபால்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்ன உடனே எல்லாரும் சொல்கிறது பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட், மேக்ஸிமம் ஜாவா. ஸோ இந்த 3 லாங்குவேஜ்குள்ளாரையே வந்து எல்லாரோடைய கெரியருமே முடிஞ்சிருது. நான் என்னோட பர்சனலாக என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயத்த சொல்கிறேன். நீங்கள் உண்மையிலே அந்த ப்ரோக்ராமிங்கோடைய அந்த ஜாய், அந்த ஹாப்பினஸ்ஸை நீங்கள் அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா இந்த 3 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பதிலாக நான் சொல்கிற ஒரு 3 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த 3 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் ஹாஸ்கல், ரெண்டாவது லாங்குவேஜ் க்ளோஜர், மூணாவது லாங்குவேஜ் ரூபி. இல்லை எதுவும் ப்ரியாரிட்டி கிடையாது. ரூபி, க்ளோஜர் அண்ட் ஹாஸ்கல், இந்த 3 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் எவ்ரி ஒன் டு லேர்ன். ஸோ நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் நீங்கள் ஜஸ்ட் டைப் தானே பண்ணுறோம் அப்படின்ட்டு. யூ ஆர் நாட் டைப்பிங். ஆல்ரெடி இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத உங்கள் மைண்டில் அந்த திங்கிங் வந்துடுச்சு. அந்த திங்கிங்கை பேஸ் பண்ணி தான் நீங்கள் கோட் அடிக்கிறீங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, உங்ககிட்ட நான் ஒரு 10 இன்டிஜர் தரேன், அதுலேருந்து எனக்கு ஈவன் நம்பர் வந்து எனக்கு ஃபில்டர் பண்ணி தாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். உடனே உங்கள் மைண்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார் லூப்பில் போட்டு ஃபார் லூப்பில் வந்து இஃப் கண்டிஷனில் அந்த இது வந்து ஈவனா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மைண்டில் தோணும். இது வந்து நார்மலாக திங்க் பண்ணுற ப்ராசஸ். இதே உங்களுக்கு நல்ல ஃபங்க்ஷனலாக தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபில்டர் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன், அரேல டாட் ஃபில்டர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நீங்கள் கால் பண்ணுவீங்க. இது வந்து எப்படி நம்ம திங்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அந்த கோடோட இதே மாறுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஹாஸ்கலில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து டைப் சிஸ்டமில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. டைப் ஸ்கிரிப்ட்லாம் நம்ம இப்போ சொல்லிட்டு இருக்கோம். அந்த டைப் ஸ்கிரிப்டோட தாத்தா ஹாஸ்கல். ஹாஸ்கலை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டைப் சிஸ்டம். டேட்டாவை வந்து நீங்கள் பக்காவாக மாடல் பண்ணி டைப்பாக கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா எவ்ரிதிங் எல்ஸ் வில் ஃபால் இன் பிளேஸ் அப்படிங்கிற ஒரு பிரின்சிபலை பேஸ் பண்ணி ஹாஸ்கல் இருக்கும். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கான்செப்ட். அதே மாதிரி இன்னொரு விதமான தாட் ப்ராசஸ் வந்து க்ளோஜர் அப்படிங்கிற லாங்குவேஜ் கொண்டு வரும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எவ்ரிதிங் இஸ் டேட்டா, எவ்ரிதிங் இஸ் இம்யூட்டபிள் அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் வரும். ஸோ அகைன் அதுவும் ஒரு பியூட்டிஃபுல் பிரின்சிபல். ஸோ எவ்ரிதிங் இஸ் இம்யூட்டபிள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹியூஜ் கிளாஸஸ் ஆஃப் எரரை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஜாவாவில் நான் நிறையா பார்த்துருக்கேன். ஜாவாவில் இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா மியூட்டபிலிட்டி. என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட்டை ஒரு மெத்தடுக்கு அனுப்புவீங்க. அந்த மெத்தட் என்ன பண்ணும், அந்த ஆப்ஜெக்ட்டில் என்னென்னமோ அப்டேட் பண்ணும். அப்புறம் அதே ஆப்ஜெக்ட் இன்னொரு மெத்தடுக்கு போகும், அங்கே 10-15 அப்டேட் ஆகும். அப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா நாளைக்கு ஒரு இஷ்யூன்னு வரும்போது உட்காந்து பார்த்தீங்கன்னா, டே இந்த கோடை யாரா எங்கடா அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம மண்டையை பிச்சுக்கிற அளவுக்கு இருக்கும். ஏன் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரிதிங் இஸ் மியூட்டபிள். ஸோ அந்த மியூட்டபிள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டே 1008 இஷ்யூஸ் அண்ட் எரர்ஸ் வந்துட்டு இருக்கும். பட் க்ளோஜரில் அந்த பிரச்சனை கிடையாது. அண்ட் க்ளோஜரில் எவ்ரிதிங் இஸ் டேட்டா அப்படிங்கிற ஒரு பர்ஸ்பெக்டிவ் ப்ளஸ் இன்ட்ராக்டிவ் ப்ரோக்ராமிங், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு செட்டப் கொடுக்கும். அடுத்து இன்னொரு லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ரூபி. ரூபியோட ஃபிலாசபி என்னன்னா, இட் இஸ் ஆப்டிமைஸ்டு ஃபார் டெவலப்பர் ஹாப்பினஸ். ஸோ ஒரு டெவலப்பருக்கு என்னென்னலாம் ஹாப்பினஸ் தருமோ அது எல்லாமே கொண்டு வந்திருப்பாங்க அந்த ரூபியில். ரூபியில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரூபி ஆன் ரைல்ஸ். நிறைய நல்ல நல்ல கான்செப்ட்ஸ் அதில் கொடுத்துருப்பாங்க. அகைன் இது எல்லாமே வந்து நீங்கள் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் வந்து புரியும். ஸோ இப்போ நான் இது எல்லாத்தையும் சொன்ன உடனே தமிழ் நான் ஏற்கனவே இருக்கிற வேலையே பார்க்க முடியல, இதில் வந்து 3 புது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு ஆங்கிளில் பாருங்கள். நான் வந்து உங்களை புது 3 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்க சொல்ல. அகைன் இது எல்லாருமே அனதர் ஒரு தப்பான ஒரு விஷயம் என்னென்னா, ஏதோ இன்னமும் பரீட்சைக்கு படிக்கிற மாதிரி ஒரு ஆங்கிள், இல்லை ஒரு இன்டர்வியூக்கு வந்து ஒரு மாதிரி புஷ் பண்ணி படிக்கிறது. இதெல்லாம் ஆக்சுவலி சொல்லணும்னா நான் இப்போ சொல்கிறத பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு எஃபர்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணணும். எஃபர்ட்லெஸ்னால் என்னன்னு சொல்கிறேன். உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஒரு ஷட்டில் விளையாட கூப்பிட்றாரு, எப்படி ஒரு எந்துவாக போவீங்க? உங்கள் ஃப்ரெண்டு வா ஒரு மூவிக்கு போகலான்னு கூப்பிடுறாங்க, எப்படி எந்தூசியாஸ்டிக்காக போவீங்க? அந்த மாதிரி தான் இதை அப்ரோச் பண்ணணும். இது வந்து ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கிற மாதிரி. அதுதான் நான் சொல்லிகிட்டே இருக்கேன் ஸ்டார்டிங்லேருந்து. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய பூதம் கிடையாது. இது வந்து மேக்ஸ் மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கிடையாது. ஈவன் மேக்ஸுமே ஒரு நல்ல பர்சன் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா அது ஜாய்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தான் ப்ரோக்ராமிங் வந்து நீங்கள் அதை எப்படி கற்றுக்குறீங்க அண்ட் எந்த ஒரு சோர்ஸ் மூலயமா நீங்கள் அதை பற்றின ஒரு புரிதலை நீங்கள் பில்ட் பண்ணுறீங்க, இதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய அந்த மைண்ட் செட் ஆஃப் ப்ரோக்ராமிங்கே இருக்குது. ஸோ கமிங் பேக் டு these 3 languages, இதை நீங்கள் பண்ணும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மைண்டில் ஹியூஜ்னு வந்து வேர்ட்ஸில் வந்து சொல்லிட்டேன். ஆனால் அது கண்டிப்பாக அது வேர்ட்ஸாலே டிஃபைன் பண்ண முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. என்னுடைய பர்சனலாக என்னுடைய கெரியரில் நான் என்னைக்கு அந்த ட்ரெடிஷ்னல் அந்த ஒரு 3 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஜாவா ஸ்கிரிப்ட், பைத்தான், ஜாவா அதுலேருந்து வெளில வந்து இந்த மல்டிபிள் டிஃப்ரெண்ட் பேராடிம் லாங்குவேஜஸ் மூலயமா நான் திங்க் பண்ணி என்னோடய ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணும்போது தான் தெரிஞ்சிச்சு, வா உலகம் எவ்வளோ பெருசு, அதில் இவ்வளோ சந்தோஷமான விஷயங்கள்லாம் இருக்கா அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் எனக்கு கிடைச்சிது. நீங்களும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அப்ஜெக்டிவ். அகைன் இது நான் சொன்ன உடனே அப்போ 4-5 டுட்டோரியல் படிச்சுட்டு 4-5 சும்மா கோடை வந்து 4-5 இது ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா அது பேர் லேர்னிங் கிடையாது. சும்மா ஜஸ்ட் ப்ளே பண்ணிவிட்டு விட்டுட்டீங்க அப்படின்னு அர்த்தம். நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, கிவ் யுவர் செல்ஃப் அ பெஸ்ட் ஷாட். அது எப்படின்னா, நான் 2-3 எபிசோட்ஸ்க்கு முன்னாடி சொல்லியிருப்பேன், டெலிபரேட் ப்ராக்டிஸ் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் உங்களுடைய ஒர்க்கில் கண்டிப்பாக எல்லாரும் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த ப்ராடக்டோடைய க்ளோனை நான் சொல்கிற லாங்குவேஜில் பில்ட் பண்ணி பாருங்கள். அப்புறம் நீங்களே ஏன் இது இப்படி இருக்குது, இது எப்படி மாற்றக்கூடாது அப்படிங்கிற ஆங்கிளில் நீங்களே அதை டிங்கரிங் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணும்பொழுது யூ வில் ஃபீல் தட் லாங்குவேஜ் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல். அதே மாதிரி நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஒப்பீனியன் இருக்கும். இது வந்து டஃப்பு, இது வந்து ஈஸி, இப்படி பண்ணவே கூடாது அப்படின்னு எல்லாருமே ஒரு ஒப்பீனியன் இருக்கும். அந்த ஒப்பீனியன் எல்லாமே நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி வந்திருக்கும்.
அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாமே நீங்கள் ரீவிசிட் பண்ணுவீங்க நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணும்பொழுது. லாங் ஸ்டோரி ஷார்ட், ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது ஒரு ஜாய்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ஜாயை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ரோக்ராமிங்கை நீங்கள் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி பாருங்கள். ஒரு லாங்குவேஜும் டிஃப்ரெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். எப்படி ஒரு மியூசிஷியன் வந்து பல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தெரிஞ்சு ஒரு நல்ல மியூசிக் கம்போஸ் பண்ணுவாரோ, ஒரு நல்ல சாஃப்ட்வேர் கம்போஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். தட் மீன்ஸ் பல ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்.